வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் 90s கிட்ஸும் இயர்லி 2K கிட்ஸ் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பனிஷ்மெண்ட். கோல்டியா ஏன் சிரிக்கிற? மறத்து போச்சு சார். பனிஷ்மெண்ட்டுக்கு நம்ம சார் ரெகுலர் கஸ்டமரு. இது வரைக்கும் என்னென்ன பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அதில் என்னென்ன ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும்? இந்த ஸ்கூலில் ஸ்கேல் அடி வாங்குதான் ஃபஸ்ட்டு. நிறைய டைம் ஸ்கேலில் அந்த மரக்கட்டை ஸ்கேல் இருக்கும் மஞ்சள் கலரில், அதை வச்சு அடி வாங்குறது தான் பள்ளியிருந்தோம். ரெண்டு கையிலையும் மாற்றி 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 அடி வாங்குறது. இதில் வந்து ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும்னா, நம்ம தப்பிக்கிறன்ற பேரில் கையை இப்படி அடிக்கிற மாதிரி எடுத்துரும். ஆனால் அது பற்றும். கையை எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா ஆகும். அது கரெக்டு தான். ஃபஸ்ட்டு இப்படி நீட்ட சொல்லுவாங்க, கை நீட்ட சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கும்போது இப்படி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்க, அதுக்கு 2 அடி சேர்த்து விடுவோம். அந்த மாதிரி அடிக்கணும். அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு மொழியில் அடிக்கிறது. மொழியில் அடிக்கிறது பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் சரியான வழி, மறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த விரல்ல பென்சிலை விட்டு இது பண்ணுறது பசங்களுக்குள்ள விளையாடுவோம். பசங்களுக்குள்ள பென்சிலில் பென் இப்படி வச்சுட்டு 2 விரல் நடுவில் வச்சுட்டு சுற்றணும்னா பயங்கரமாக வலிக்கும். அது எப்படி இதுக்குள்ளே வச்சுட்டா? உனக்கு தெரியாதா? இல்ல, இந்த இது எனக்கு தெரியாது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். 2 விரல்ல இப்படி வச்சுட்டு பெண்ணை இப்படி வச்சுட்டு இந்த கையை இப்படி அமுக்கிக்கணும். ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. இந்த மாதிரி உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கா? நானும் நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் கேர்ள்ஸ் இல்லை, மோஸ்ட்லி வந்து 8th ஸ்டாண்டர்ட் 6th to 8th வரைக்குமே வந்து ஸ்கர்ட் தான் போட்டிருப்போம் யூனிஃபார்மாக ஸ்கூலில் வந்து அடி வாங்கும்போது. அப்போல்லாம் வந்துட்டு இப்போதான் வந்து அடிக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்ற ரூல்ஸ். அப்போல்லாம் வந்து பாய்ஸே அடிப்பாங்க, கேர்ள்ஸே அடிப்பாங்க. நாங்கள் பின்னாடி அடி வாங்கும்போது கரெக்டாக டிக்கியில் அடிப்பாங்க. ஸ்கர்ட் போட்டிருக்கிறதுனால இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அடி ஃபுல்லாக அந்த ஸ்கர்ட்டில் விடும். ஸ்கர்ட்டில் வந்து பட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் எஸ்கேப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே சேர்த்து இறக்கி அந்த கரெக்டாக அந்த மொட்டிக்கு கீழே அதுக்கு 2 அடி சேர்த்து வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 2வது வந்து சிட்டப்ஸ் போடுறது. கண்டினியூஸாக சிட்டப்ஸ் பண்ணணும். கிரவுண்ட்லேயும் சரி கிளாஸ் ரூம்லேயும் சரி, ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சிட்டப்ஸ் போட சொல்லுவாங்க. 10 சிட்டப்ஸ் போடு, 20 சிட்டப் அந்த மாதிரி சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஒரு சில டீச்சர்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 50 சிட்டப்ஸ் போடு அப்படின்வாங்க. 50 சிட்டப்ஸ் போட்டு போட்டு எந்திரிக்கிறப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது தான் அந்த கால் வலியே தெரியும். இடுப்புலேருந்து எல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அதான் இந்த பெரம்பு மூங்கி வச்சு இது மாதிரி வச்சு டிக்கியில் அடிக்கிறது, இந்த தொடையில் அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் பயங்கரமாக வலிக்கு. இன்னொன்று என்னன்னா தோப்பு காரணம் போடுறது. மாற்றி மாற்றி காதை பிடிச்சிட்டு தோப்பு காரணம் 2 பேரும் போடுறது. அதில் வந்து அவன் சரியா போடல அப்படின்னாலும் நம்மளுக்கு தான் இது ஆகும். அதே மாதிரி அவன் சம்டைம்ஸ் நம்மளால போட முடியல அப்படின்னா நம்ம காதை பிடிச்சி அவன் நல்லா வேகமாக போடுவான், காதை பிடிச்சி போடுவான். அதுவும் ஒரு வழியா. அது ஒரு இது. 2வது ஹைட் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த இது வந்து பனிஷ்மெண்ட் வந்து மாறும். நல்லா ஒரு ஹைட்டா இருக்கணும், குட்டையா இருக்கணும்னா குட்டையா இருக்கவே தப்பிச்சுக்குவான். ஹைட்டா இருக்கவனுக்கு வந்து காதை சேர்த்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சேர்த்து வச்சு இழுக்கும்போது காது வலிக்கும், மொட்டியும் வலிக்கும், உட்காந்து எழுந்திருக்கும் போது இடுப்பும் வலிக்கும். காது துருவுறது, நம்ம வச்சே கேட்க மாட்டேடா அப்படின்னு சொல்லி காதை துருவுறது. அது வீட்லேயும் வாங்கியிருக்கு, இங்கேயும் ஸ்கூல்லேயும் அதிகமாக வாங்கியிருக்கு. இடையே காது துருவுறது, அது ஒரு மாதிரி வலிக்கும். காது அப்படியே சவந்துரும் ஒரு மாதிரி. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து பனிஷ்மெண்ட்னு சொல்லி காதை பிடிச்சி திருவினாங்கன்னா எனக்கு ஒரு மேம் ஞாபகம் வருவாங்க. என்னோட 1st ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் கல்யாணி மேம்னு சொல்லிட்டு வரும்போது இப்படி காதை பிடிச்சிக்குவாங்க. காதை பிடிச்சிட்டு இப்படியே தான் திரும்புவாங்க. ஏன்னா காதுக்கும் மூளைக்கு கனெக்ஷன் இருக்க மாதிரி அந்த காதையே பிடிச்சி மறுபடியும் திரும்பும்போது இப்போ வரைக்கும் யாராவது பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது இப்படி காதை பிடிச்சி திரும்பினா எனக்கு அந்த மேம் தான் ஞாபகம் வருவாங்க. நீல் ஒன்று போடுறது, நார்மல் தரையில் இருந்தால் கூட பெருசாக இல்லை. இந்த கொஞ்சம் சொரன்னு இருக்க தரையிலெல்லாம் போட்டோம்னா அந்த கல் குத்துறதே ஒரு மாதிரி பயங்கர வலியாக இருக்கும். அதே மாதிரி அந்த முட்டி நீளம் போட்டுட்டு வந்து கை தூக்குறது, ரொம்ப நேரம் கை தூக்குறது, அது ரொம்ப டயர்டாகிறப்ப இருக்கும். அது கையை கீழே போட்டு அதுக்கு தனியாக வேறு பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மெயினாக அது வந்து ஒரு பயத்தோட டிசிப்ளின் கொண்டு வந்தது. இப்போ இருக்கவங்களும் இருக்காங்க, பட் இருந்தாலுமே வந்து முன்ன மாதிரி அடிக்கிறது அப்படி ஸ்கூல் இல்லாதனால டிசிப்ளின் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கரெக்டு தான். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அந்த மாதிரி மாறிடுச்சு. வீட்லேயும் அந்த அளவுக்கு வந்து நல்லா பாசமாக வளர்க்குறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு எந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னு இல்லை, ஜஸ்ட் திட்டுறது அந்த மாதிரி இதில் மட்டும் விட்டுடுறாங்க. நம்ம வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த வழியெல்லாம் வந்து இப்போ கிடையாது.
இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அது ப்ளஸ் பாயிண்ட் தான், அடி இல்லை ஓகே. ஆனால் அந்த டைமில் ஒரு சில நேரத்தில் அது வந்து யாருக்குமே அந்த சின்ன குழந்தையிலேருந்து அந்த 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்கிற மாதிரி அப்போ இருந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி வளர்க்கல அப்படின்னா அதுக்காக அடிக்கணும் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டாக பயம் இருந்தால் தான் கொஞ்சம் டிசிப்ளினும் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு தாட், அவ்வளோதான். அதுக்குன்னு எல்லாருமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி கிடையாது. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். இதுல முக்கியமான பனிஷ்மெண்ட், இன்னொரு பனிஷ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா கொட்டு வாங்குறது. மண்டையில நொட்டுன்னு கொட்டு வாங்குறது. அந்த வடிவேலு இதுல வரும்ல, அது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கொட்டு வாங்குறது. டீச்சர் என்ன பண்ணுறது, நீங்க 2 பேருமே மாற்றி கொட்டிங்கடா அப்படின்பாரு. நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா அவங்க ஓங்கி கொட்டுவோம். கோவத்துல நம்ம என்ன இதுவே ஒரு மாதிரி சண்டை மாதிரி ஆயிரும். மாற்றி மாற்றி ஓங்கி ஓங்கி கொட்டிக்குவோம். அது கொட்டும்போது அதுவே ரொம்ப வலியா இருக்கும், தேய்க்கவும் முடியாது அந்த இடத்துல. அது வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாகவும் இருக்கும். அவன் நம்மளை கொட்டிட்டானே அப்படின்றது. டீச்சர் கிட்ட கொட்டுவாங்கன்னா கூட தெரியாது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட மாற்றி மாற்றி வாங்கும்போது இன்னமும் ரொம்ப வலிக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஸ்போர்ட்ஸில் இருந்தேன்ல, ஸ்போர்ட்ஸில் இருந்தப்போ வந்து அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இப்போ ஃபுட்பால் விளாட்றோம் அப்படின்னா ஒரு பால் வச்சு எய்ம் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா கோல் போகலை அப்படின்னா இத்தனை ரோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு பால் போகலை அப்படின்னா 20 ரோல் அடிக்கணும். ரோல் அடிக்கும்போது தெரியாது, அது வந்து பாடியும் ஃப்ளெக்சிபிள் ஆகும், எக்ஸசைஸ் மாதிரி தான். பட் வந்து கண்டினியூஸாக நம்ம ரோல் அடிக்கும்போது அதுவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாடி வந்து பெயின் ஆகும். நம்ம இப்போ சிட்டப்ஸ் போகிறோம்ல, உக்கி போகிறோம்ல, அதே மாதிரி தான் பண்ணும்போது அது தெரியாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எந்திரிக்கும் போது தான் அந்த ஹோல் பாடி பெயின் தெரியும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்க அவங்க வந்து ஜென்ரேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது தெரியல. இந்த பனிஷ்மெண்ட்லேயே ஒரு சில விளையாட்டுக்கள்லாம் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம மாற்றி மாற்றி சண்டை வரும். இந்த மாதிரி அதேமாரி உட்காரும் போது காம்பஸ் வச்சுருவாங்க. அதெல்லாம் பயங்கர காம்பஸ் இல்லை பென்னு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நறுக்குன்னு குத்திடும். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வரும்போது செய்யும்போது அடிச்சுக்கிறது, அந்த மாதிரில வந்து அந்த காம்பஸாக பெண்ணை வச்சு பின்னாடி குத்துறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காம்பஸ் மேலே உட்காந்துருக்கீங்க? காம்பஸ் மேலே பெண்ணு சும்மா அது உட்காரும் போது தெரிஞ்சிடும். அப்படி உட்காரும்போது தெரியும்போது லைட்டாக குத்திடும், அவ்வளோதான். 90s கிட்ஸ் பாய்ஸ்னாலே சும்மாவா? இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னென்ன பனிஷ்மெண்ட் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம்.